இன்றைய தினம் தென்னிலங்கை பாராளுமன்ற உறுப்பினரான தியாஸ்ரீ ஜெயசேகர சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்பதுடன் அவர் தொடர்பான சில பகிரங்கமான குற்றச்சாட்டுகளையும் சபையில் முன்வைத்தார். அந்த வகையில் முதலாவதாக அவர் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் ஏன் விலக வேண்டும் என சில காரணங்களை குறிப்பிட்டார். அதாவது இதுவரை அவர் 8க்கும் மேற்பட்ட அரசினுடைய தீர்மானங்களுக்கு ஆதரவாக அவர் வாக்களித்துள்ளார். அவர் எதிர்க்கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக இருந்து கொண்டு எங்களுடன் எந்த விதமான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளாமல் அனுர் அரசினுடைய தீர்மானங்களுக்கு தன்னுடைய எதேச்சதிகாரத்துடன் கையை தூக்கி ஆதரவு வழங்குகின்ற செயற்பாட்டை மேற்கொள்கிறார். இவ்வாறு அவர் ஆதரவு வழங்குகின்ற போது தவறான நபர்களை பதவியில் நியமிப்பதற்கு அவர் தனது ஆதரவை வழங்கியுள்ளமை நாங்கள் இங்கு வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயமாக பார்க்கின்றோம். தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போது ஸ்ரீதரன் ஆதரவு வழங்குகிறார். அவர் அதற்கான நியாயப்பாடுகளை கூட நமக்கு அறிவிக்கவில்லை. சூரிய மின்சக்தி வேலை திட்டத்துக்கான காணி ஒதுக்கீடு விடயத்துடன் தொடர்படுத்தி இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற நிதி மோசடி குறித்து தற்போது சிவஞானம் ஸ்ரீதரன் அவருடைய மகன் சாரங்கனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இலங்கை தமிழரசு கட்சி கூட அவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்து அவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் அடிப்படையில் அந்த பேரவைக்கு நியமிக்கப்பட்ட அவர் அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அனைத்துக்கும் ஆதரவு அளிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் உள்ளது. கணக்காய்வாளர் நியமனம், இழப்பீட்டு அலுவலகங்களுக்கான நியமனத்தில் இராணுவ பின்புலம் கொண்ட இருவரது நியமனத்துக்கு ஆதரவு அளித்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது. வடக்கு மக்களின் வாக்கில் பாராளுமன்றம் வந்த அவர்களுக்கு எதிராக செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. எனவே அரசியலமைப்பு பேரவையிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் உடனடியாக பதவி விலக வேண்டும். මේ සම්බන්ධව මට හිතාගන්න බැරි කතාවක් අපේ මෙතුමාගේ කතාව අහපුවම පෞගිය 81 ඉඳලා මේ දවල පත්‍රිකාවේ ඉඳලා මේ රටේ අධ්‍යාපනය කරන්න හදපු අලුත් වෙනස්කම් සියල්ලට පාරට බෑපක්ෂය මේකට විරුද්ධයි කියලා. ඉතින් අපේ කිසි විරෝධ සහයෝගය අපි තිබුණා. 2024 ගෙනාපු අධ්‍යාපන පරිසංස්කරණ යෝජනාවට අත්සන් කරුවේ නෑ හරිය අගමැතිතුමිය. පුළුවන් නම් කියන්න අත්සන් කළා තියෙනවා කියලා. අත්සන් කළා නෑ ඒකට. අඩුම තරමේ ඒකටවත් අත්සන් කරන්න දෝ තමයි මේ දැන් 2024 25 අලුත් අධ්‍යාපන ප්‍රතිපත්ති ගේන්න හදන්නේ. ඊළඟ තමයි කරුණාකරලා මේ අධ්‍යාපන ජාතික අධ්‍යාපන ආයතනයේ සිද්ධ වුණ මේ විගණනය පිළිබඳව මම දැන් ඉදිරිපත් කරනවා. මොකද තමුන්නාන්සලා පැය ගාණක් මහන්සි වුණා මේ වැඩේට. මුළු දවසක්ම පාර්ලිමේන්තුවේ කාලය කෑවේ මේ රුපියල් මිලියන 483ක් විනාශ කරපු හැටි තමුන්නාන්සලාගේ පක්ෂීය ප්‍රතිපත්ති හදපු අය දැන් අද වැඩ නිවාඩු ඇරලා තියෙන දර්ශන මහත්මයා ඇතුළු කට්ටිය තමයි මේ වැඩේ කරලා තියෙන්නේ. කරුණාකරලා ඒක හොඳට බලන්න. ඊළඟ මම විශේෂයෙන්ම කතා කරන්න කැමතියි විශේෂයෙන් ජනාධිපතිවරයා මේ යාපනයේට කියලා කරපු ප්‍රකාශය වෛරය පරිමාන්න අනුරාධපුරයේ පසු කළා යාපනයේට එනවලු උතුරට එනවලු මිනිස්සු සිල් ගන්න. ප්‍රභාකරන් මේක කිව්වා නම් අපිට මේක අඩුම තරමේ කල්පනා කරන්න තිබුණා දෙපාරක්. මේ රටේ ජනාධිපති මේ කියන්නේ. මේ රටේ බුද්ධ ආගම ආරක්ෂා කරන්න ඕනේ කියලා 9 වෙනි වගන්තියේ සඳහන් කරලා තිබෙන ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට අත තියලා දියුර්ණ ජනාධිපති තමයි මේ කතාව කියන්නේ. ඉතින් මම කියන්න කැමතියි එහෙ කියලා කිව්වනම් වෙන කාරණයක් අපිට පිළිගන්න තිබුණා. අර ශ්‍රීධරන් මහත්තයා කිව්වා වගේ එතුමා කිව්වා මේ රටේ යාපනයේ තියෙනවායි කියලා කෝවිල් දෙකක් කුඩු කරලා ඒක හදලා දෙන්න කියලා. ඉතින් ඒක හදන්න කතා කරුවා නම් අන්න ඒකට අපේ කිසි ප්‍රශ්නයක් නැහැ. අපේකට සම්පූර්ණ සහයෝගය දෙන්න. ඒ විදිහ විතරක් නෙමෙයි බොඩම් ට්‍රෝලි මේ සම්බන්ධව කතා කරන්න තිබුණා. නමුත් ඒක උනේ නැහැ. ඒ නිසා දැන් අද මම අහන්න කැමතියි මේ රටේ සිංහල බෞද්ධයෝ මොකද්ද මේ ආණ්ඩුවට කරපු වැරද්ද? මේ පරිගන්න මෙහෙම. මොකද්ද මේ කරපු වැරද්ද? ඒ වගේම මම කියන්න කැමතියි දැන් මේ ශ්‍රීධරන් මහත්මයා. දැන් එතුමා වැඩ කරනවා අපේ ව්‍යවස්ථාදායක සභාවේ. දැන් 8 පාරක්. දැන් ඔහු පත් වෙන්නේ කොහමද? මේ රටේ මේ පාර්ලිමේන්තුවේ විපක්ෂ කුඩා දේශපාලන පක්ෂවල නියෝජිතයා විදියට. ඔහු ගිහිල්ලා මොකද CCK කරන්නේ? ගිහිල්ලා ආණ්ඩුවේ ඔක්කොටම අත උස්සනවා. 8 පාරක් අත ඉස්සුවා මේ වැරදි පත්වීම් වලට. තියපු හැම එකක්ම ආණ්ඩුව ගෙනාපු ඒවාට ඔක්කොටම හුමිටි දීතිය හිටියා. එතකොට දැන් මේ සම්බන්ධ විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද අල්ලසෝ දූෂණ කොමිසම සභාවේ අධ්‍යක්ෂ ජෙනරාල් පත් කරනකොට ඒකට ඔහු අත උස්සනවා. අත උස්සනකොට මේ ආචාර ධර්ම පද්ධතිය තියෙනවා 25 වෙනි වගන්තියේ බැඳීම් ගැටීම් පිළිබඳ ප්‍රශ්න තියෙනවා නම් ඒක ඔහු ප්‍රකාශ කරන්න ඕනේ කියලා. නමුත් ඒක ප්‍රකාශ කරන්නේ නැහැ. හැබැයි ඔහුට විරුද්ධව දැන් නඩුව දාලා තියෙනවා අල්ලසෝ දූෂණ කොමිසම සභාවේ. එතන තිබෙනවා බොහොම පැහැදිලිව
පුනකරී වැවේ අක්කර 1200ක් සූර්ය විදුලි බල ව්‍යාපෘතියට පවරා දීමේ ව්‍යාපෘතියේ මිලියන 40ක් ඔහුගේ සිද්ධාර්ථ මහත්තයාගේ බැංක් account එකට අවිල්ලා තියෙනවා. ඊළඟට මිලියන 30ක් ශ්‍රීධරන් සාරංගන්ට ඇවිල්ලා තිබෙනවා. මේ මුදල් පරිහරණය පිළිබඳව ඔහුට විරුද්ධව චෝදනා ඇවිල්ලා තිබෙනවා. ඊට පස්සේ මේ චෝදනා සම්බන්ධවම විශේෂයෙන්ම ඔහුගේ පක්ෂයෙන් මේ සම්බන්ධව ඉලංගේ තමිල් අරසුකච්චි පක්ෂයෙන් කියලා තියෙනවා මේකෙන් ඉවත් වෙන්න කියලා. දැන් මේ රටේ විපක්ෂයේ කුඩා දේශපාලන පක්ෂවල නියෝජිත උස්සන්න නෙමෙයි ආණ්ඩුවට පක්ෂව අත උස්සන්න නෙමෙයි ඔහු ඉන්නේ. අතරම ඔහු ඉල්ලා සිය යුතුයි. මොකද හේතුව මේ රටේ විපක්ෂයේ മന്ത്രി කණ්ඩායම් වල ඉල්ලීම අනුව ඔහු ගිහිල්ලා අද ආණ්ඩුවට අත උස්සනවා. ඒ නිසා කරුණාකරලා මම ඉල්ලනවා විශේෂයෙන්ම මේ වගේම මේ විතරක් නෙමෙයි ඔහුට විරුද්ධව තවත් චෝදනා ගණනාවක් තිබෙනවා. මේ චෝදනාත් එක්ක අත වශයෙන් පාර්ලිමේන්තුවේ විපක්ෂ දේශපාලන ඔහු අද පාවා දීලා තිබෙනවා. මොකද ඔහුට තවත් ගණනාවක් අද ආණ්ඩුවේ සියලු දේවල් ඔහු ලබා ගන්නවා. ඔහුගේ පුද්ගලික ප්‍රශ්න ටික බේර ගන්න ආණ්ඩුවට කත් අදිමින් ඔහුගේ ක්‍රියාකාරකම් ටික ඉටු කරන එක තමයි දැන් ඔහු කරන්නේ. අපි විශේෂයෙන් ඉල්ලනවා උතුරේ ජනතාවගේ අපිට ශක්තිය සහයෝගය හැමදාම තිබුණා. හැබැයි අද මේ එක පුද්ගලයෙක් විසින් උතුරේ ඉන්න දමිළ ජනතාවගේ අයිතිය පාවා දීලා තියෙනවා. විශේෂයෙන්ම මම කියන එක තව තත්පරයක් දෙන්න කරු මැතිණියනි විශේෂයෙන්ම ඔහු පත්වීම් සම්බන්ධව ගත්තම හමුදා නිලධාරීන් පත්වීම් ගණනාවකට ඔහු අත උස්සලා තිබෙනවා. මේක පිළිබඳව විශාල විවාදයක් ඒ උත්තර දේශපාලන පක්ෂවල ඇවිල්ලා තිබෙනවා කියන එකත් මතක් කරමින් ඔහුට මේ ව්‍යවස්ථාදායක සභාවේ ඉන්න කිසි අයිතියක් නැති තත්වයකට පත් වෙලා තිබෙන බවත් ප්‍රකාශ කරමින් ඔහුට අයින් වෙන්න කියලා ප්‍රකාශ කරමින් මම මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. ගරු අනුර කරුණාතිලක ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 14ක් කාලයක් තිබෙනවා. ඔව් ගරු சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக சபையில் இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருடைய மகன் லஞ்ச ஊழல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டினையும் முன்வைத்து ஏற்கனவே அது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் வெளிப்படுத்தினார். அதன் பின்னர் சமூக ஊடகங்களிலும் வேறு பெயர்கள் குறிப்பிட்டு அவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்தினார். பார்சிரியின் மகன் என சில விடயங்களை குறிப்பிட்டார். பாராளுமன்றத்திலும் அவர் முன்னர் பெயர் குறிப்பிட்டு பின்னர் பெயர் குறிப்பிடாமல் கிளிநொச்சி முதலியார் அல்லது வேறு விதமான பெயர்களினால் அவர் தொடர்பாக சில விடயங்களை தெரியப்படுத்தினார். ஆனால் தாசி ஜெயசேகர நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய மகன் சாரங்கன் ஸ்ரீதரன் என தெரிவித்தார். இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் அங்கு அந்த நேரத்தில் இருக்கவில்லை போலும் அதற்கான பதில் வழங்கவில்லை. அவருடைய பெயர் குறிப்பிட்டதன் காரணமாக அவர் அதற்கான பதில் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த நிலையில் அவர் இல்லாத பொழுது இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார். தாசி ஜெயசேகர சிவஞானம் ஸ்ரீதரன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்கு காரணம் என்னவென்றால் பிரதமர் கருணிக்கு எதிரான பிரேரணை கொண்டுவரப்பட்டது. அந்த பிரேரணை கொண்டுவரப்படுவதற்காக ஆதரவுக்காக கையொப்பங்கள் திரட்டப்படுகின்ற போது 3 எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அதாவது எதிர்க்கட்சியினர் தான் கருணை அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருகிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சியில் தான் அறிந்த வரையில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அவர்களுடைய நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமது ஆதரவை தெரிவிக்கவில்லை. அதில் சிவஞானம் ஸ்ரீதரன் முக்கியமானவர். எனவே அந்த கோபத்திலும் அந்த விரக்தியிலுமே அவரை இவ்வாறு தவறாக சித்தரிக்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருப்பதாக நலிந்த ஜெயதிச இன்று பாராளுமன்ற கல்வி மறுசீரமைப்பு ஒத்திவைப்பு பிரேரணையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார். இதன்போது தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஹிஸ்புல்லா எம்பி உட்பட பலர் கையொப்பமிடவில்லை. அன்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பலர் கையொப்பமிடவில்லை என்று. ஆனால் பிரேரணைக்கு 20 எம்பிக்கள் கையொப்பமிட்டால் போதுமானது. இது தொடர்பில் எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது 20 எம்பிக்களுக்கு மேற்பட்டோர் இருந்தனர். அதில் 3 எம்பிக்கள் கையொப்பமிடவில்லை என்றே தோன்றுகிறது. அதனால் நாம் வினயமாக கேட்டுக்கொள்வதை கொண்டு வாருங்கள். சையத் பிரேமதாசா உட்பட சிறு குழுவின் சூழ்ச்சிகளுக்கு அகப்படாமல் தனது மனசாட்சிக்கு உட்பட்டு செயற்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இன்று என்ன நடந்துள்ளது? இன்று பிரேரணைக்கு கையொப்பமிடாத எம்பிக்களுக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துள்ளனர். தாசி ஜெயசேகர் எம்பி அரசியலமைப்பு சபையை தொடர்படுத்தி சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக இன்று பாராளுமன்றத்தில் பேசியது பிரேரணைக்கு கையொப்பமிடாததை நோக்கமாக கொண்டதாக எமக்கு தோன்றுகிறது என அவர் சபையில் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் நலிந்த ஜெயதிச சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக குறிப்பிடுகிறார். ஏற்கனவே தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் உட்பட பல சிவஞானம் ஸ்ரீதரன் அனுரவினுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக அரசியலமைப்பு பேரவையில் இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார். எந்தவிதமான கலந்துரையாடல்களும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு எதிரான சில நியமனங்களுக்கே அவர் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் கையை உயர்த்துகின்றார் என இதுவரைக்கும் 8க்கும் மேற்பட்ட இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக நலிந்த ஜெயதிச குரல் கொடுத்திருப்பது மேலும் இந்த பிரச்சனையை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. சிவஞானம்
ஸ்ரீதரன் மீதான விமர்சனங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் தற்போது தயாஸ்ரீ ஜெயசேகர பெயர் குறிப்பிட்டு அவருடைய மகனுடைய ஊழல் தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே இந்த ஊழல் தொடர்பாக ஒரு சிவில் அமைப்பினால் லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றது. எனவே இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் இதுவரை மௌனமாகவே இருக்கிறார், எந்த பதிலும் வழங்கவில்லை. ஏனெனில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பெயர் குறிப்பிட்டு கூறுவதில்லை. வேறு விதமான பெயர்கள் குறிப்பிட்டு அல்லது பட்ட பெயர்கள் குறிப்பிட்டு அவர்கள் குறிப்பிடுவதன் காரணமாக அது யாருக்கு குறிப்பிடுகிறார் என்பதை சுட்டிக்காட்ட முடியாத ஒரு நிலை காணப்படுவதன் காரணமாக அது சட்ட ரீதியாகவும் வலுவற்ற ஒரு விடயமாக காணப்படுவதன் காரணமாக அதை கணக்கில் எடுக்காமல் இருப்பதும் உசிதமானது. ஆனால் தற்போது தயாஸ்ரீ ஜெயசேகர நேரடியாகவே பெயர் குறிப்பிட்டு சபையில் தெரிவித்துள்ளார். எனவே பெயர் குறிப்பிட்டதன் அடிப்படையில் சிவஞானம் ஸ்ரீதரன் பதில் வழங்குவதாக எப்படியும் நாளைய தினம் அல்லது பதில் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.